ஒரு வார்த்தை நீ போடுவேன். அது கடைசி எப்ப நிக்கும் தெரியுமா? எப்ப நிக்கும்? ஒரு 2 அடி அடிச்ச உடனே அமைதியாயிடும். நான் தூக்கிட்டு அங்க போயிருந்தேன் அப்படின்னு அவங்க அம்மாவை வீட்டுக்கு போயிடும். மறுபடியும் உடனே 4 பேரை கூட்டு போய் பஞ்சாயத்து பண்ணி கூட்டு வரணும். இன்னைக்கு உலகத்துல சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அதிக காரணம் நாவை அடக்காதபடினால்தான். ஆகத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது வேதம்? நீதிமொழிகள் 13:3 தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்குகிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ களங்கம் அடைவான். வாயை காத்துக்கொள்ள வேண்டும். வீணான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஆண்டவர் நமக்கு 2 செவியையும் 1 வாயும் தந்திருக்கிறார். அதிக நான் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் வார்த்தையின்படி அதை கேட்டு எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் கண்மலையின் மேல் கட்டப்படுகிற வீட்டுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். காதுள்ள எவனும் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால இந்த உதட நான் சரியாய் வைக்காவிட்டால் முழு ஆத்மாவையும் என்னுடைய பிராணனையும் நான் அழிவுக்குள் வைக்குகிறேன் என்று ஆண்டவர் வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான பிள்ளையே, நீங்கள் நானும் 3வது வாயை மூடிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். எங்க ஆலயத்துக்கு வந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உதாரணத்துக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுக்கு வந்தோடனே என் இஷ்டத்துக்கு நான் அங்கங்க உட்கார முடியாது. ஐயா அங்க உட்காருங்கன்னா நீங்க வர்ற வரைக்கும் நான் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். உங்க வீட்டுல நான் இஷ்டம் போல வந்துட முடியாது. உங்க வீட்டுல நான் இஷ்டம் போல பேச முடியாது. இன்னைக்கு சபைகள்ல ஏன் குழப்பம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில திருச்சபை ஏன் இன்னும் சுரப்படாமல் இருக்கிறது? திருச்சபை ஏன் வளராமல் இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல தான் பேச மாட்டோம். ஆண்டவர் வீட்டுல எல்லாரையும் பத்தி பேசுவோம். எருசலேம் ஆலயத்தை ஏன் ஆண்டவர் சுத்தம் பண்ணார் தெரியுமா? எருசலேம் ஆலயத்துல ஆண்டவர் கோபப்பட்டார் ஏன் இயேசுவானவர் தெரியுமா? எருசலேம் ஆலயத்தில் 4 அறைகள் இருந்தது. ஒன்று ஆசாரியன் என்று பேசுகிற மேடை. இங்கு ஆசாரியன் மட்டும்தான் பேசுவாங்க. அங்க யாரும் மேல வர முடியாது. அங்க பிரச்சனை கிடையாது. இயேசுவானவர் ஆசாரியனை குறித்து கோபப்படவில்லை. 2வது லேவியர்களும் ஆசாரியர்களும். லேவியர்கள் யாரு? வீடியோ எடுக்கிற பிரதர், லேப்டாப் யூஸ் பண்ற பிரதர், கீபோர்டு பிளே பண்றவங்க. லேவியர்கள் ஆலயத்தில் பணிவிடை செய்கிறார். டீக்கன்ஸ் காணிக்கை எடுக்கிறவங்க. ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறவர்கள் ஆலயத்துல லேவியர்களா இருக்கிறார். 3வது அறை இஸ்ரவேலர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் யாரு? வழக்கம் போல நீங்கள் நானும் நான் இந்த திருச்சபை மெம்பர், இந்த சர்ச் மெம்பர் என்று வருகிறேன் அல்லவா? உரிமை பாராட்டி கொண்டு இஸ்ரவேலர்கள் தேவ ஜனம் என்று சொல்கிறவர்கள் ஆலயத்தில் உட்காருகிறார். 3வது அறையிலும் இயேசுவானவர் கோபப்படவில்லை. 4வது அறையில தான் பிரச்சனை உண்டாயிருந்தது. அங்கதான் அவர் கோபப்பட்டார். 4வது அறையில என்ன நடந்தது? அந்த 4வது அறையில தான் நான் போய் திருப்பதியில போய் மொட்டை போட்டா என் முடிய நான் ஆண்டவருக்கு கொடுத்தா என் நஷ்டமா இருக்கிற வியாபாரம் லாபமாய் மாறிடும் என்று திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டவன் வந்திருப்பான். நான் இஸ்லாமிய தர்காக்கு போய் அங்கம் பூஜை பண்ணா என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்க பிசாசு மாறி போய்விடும் என்று தர்காக்கு போயிருப்பான். இந்த பெந்தகோஸ்து சபைக்கு நான் வந்தா நான் அங்க கை தட்டி பாடினா எனக்கு ஆவின் அபிஷேகம் கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும், என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறும் என்று அவன் பெந்தகோஸ்து சபைக்கு போயிருப்பான். இந்த 7ஆம் நாள் திருச்சபைக்கு நான் வந்தா இந்த மீதியான சத்தியத்தை கேட்டு நான் மீட்பின் அனுபவத்துக்கு வருவேன், எனக்கு உதவி கிடைக்கும் என்று அவன் 7ஆம் நாள் திருச்சபைக்கு வந்திருப்பான். இந்த 4வது அறையில இருக்கிறவங்க தான் உண்மையாகவே ஆண்டவரை தேடி போனவர்கள். ஆண்டவரை தேடி அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை ருசிக்கணும், அவரை ரசிக்கணும், அவரை பார்க்க வேண்டும், அவர் என்னுடைய வாழ்க்கை வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்கள் 4வது அறை. அங்கதான் வியாபாரம் நடந்தது. அங்கதான் வாங்கவும் விற்கவும் செய்தார்கள். அங்கதான் அரசியல் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் தான் இயேசுவானவர் கோபப்பட்டு அந்த 4வது அறையில் இருக்கிறவனை அடிச்சு விரட்டினார். என் பிதாவின் நிலத்தை ஏன் நீ கள்ளற்குறையாய் மாற்றுகிறாய்? Why you are making my father's house as a den of robbers? ஏன் என் திருச்சபைக்கு என்னுடைய சபை என்னுடைய பிதாவின் நிலத்தை நீ கள்ளற்குறையாய் மாற்றுகிறாய்? அம்மையார் சொல்றாங்க, the church may appear as it is falling, but it will remain standing when the sinners has been shifted out. திருச்சபை விழுவதை போல ஒரு காட்சி தோணலாம். திருச்சபையில் இருக்கிற சூழ்நிலைகள், திருச்சபையில் இருக்கிற நிர்வாகங்கள், திருச்சபையில் நடக்கிற குழப்பங்கள், திருச்சபையில் நடக்கிற அரசியல்கள், அதை நாம் பார்க்கிற வேளையில அவமானம் கொண்டு வருகிற சூழ்நிலை இருக்கலாம், சபை விழுவதை போன்று இருக்கலாம். ஆனா திருச்சபை விழுந்து போகாதான். அம்மையார் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, பாவிகளோ பிடுங்கப்படுவார்கள், சபை நிலைத்திருக்கும். ஏன் திருச்சபை நிலைத்திருக்குன்னா, திருச்சபைக்கு அடித்தளம் கிறிஸ்துவானவராக இருக்கிறார், திருச்சபைக்கு மூளைக்கல் கிறிஸ்துவானவராக இருக்கிறார், திருச்சபைக்கு தலைவர் கிறிஸ்துவா இருக்கிறபடினால சபை ஒரு காலம் விழுந்து போகாது, நான் விழுந்து போகலாம். மந்தையை சிதறடிக்கிறவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய இல்லத்தை கட்டுகிறவனை ஆண்டவர் கட்டுவார், அவருடைய இல்லத்தை அலங்கரிக்கிறவனை ஆண்டவர் அலங்கரிப்பார். ஆகிய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீங்கள் நானும் என் வாழ்க்கை நான் மேன்மையடைய வேண்டுமானால்
I have to learn to shut up. என் வாயை மூடுவதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆண்டோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வீட்டுல வாக்குவாதம் வந்துட்டா பேச்சுக்கு மேல பேசிட்டே போறோம். அது ஒரு பிரோஜனம் கிடையாது. வாயை யாராச்சும் ஒருத்தர் மூட வேண்டும். நாவை அடக்கிறவன் தன்னுடைய பிராணனின் அழிவுல இருந்து மாற்றிக்கலாம். புருஷன் அடிவாங்க இருக்கணுமா, பேசாத. உன்னை விட்டு ஓடாம இருக்கணுமா, உன் மனைவி அடிக்காத. ரொம்ப தெளிவாக பிள்ளையே. நான்காவது நீங்கள் நானும், மூன்றாவது நீங்கள் நானும் செய்ய வேண்டியது நம்முடைய வாயை மூட வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 20வது அதிகாரம் 19வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 19வது வாக்கியம், அவாய்ட் men who talk too much. அதிகமாய் பேசி தூக்கி அலைகிறவனை நீ விட்டு ஒதுங்க வேண்டும். வீணாய் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், மற்றவர்களை குறித்து புறம் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்காராமலும் அதிகமாய் பேசுகிறவனோடு நீ இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 19வது அதிகாரம் 20வது வாக்கியம், நீங்கள் நானும் நல்ல ஆலோசனையை கேட்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனம் இருக்குது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கணும். மற்றவங்க சொல்றத கேட்கவே மாட்டாங்க. வீட்டுல கூட நம்ம இருக்கிறோம், நான் குடும்ப தலைவர், நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படிங்கிற புருஷன் இருக்கிறாங்க. நீ என்ன பேசுற? உனக்கு சம்பாத்தியமே 2000 ரூபாய் தானே, நான் 20,000 ரூபாய் சம்பாத்தியம் வாங்குறேன், வாயை மூடிட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்ற பொண்டாட்டிமார்கள் இருக்கிறாங்க. சரியா? அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நல்ல ஆலோசனை நம்ம கேட்கணுமா? அது மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும். மனைவியா இருக்கிற அப்படின்னால இவன் சொல்லி நான் கேட்கவா என்று கிடையாது. குறைவான சம்பாத்தியம் வாங்குறேன்னா இவன் சொல்லி நான் கேட்கவா என்று கிடையாது. நல்ல ஆலோசனையை நீங்கள் நானும் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு மேன்ற பிள்ளையை, அதிகமாய் பேசுவதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் மேன்மை அடைவதற்கு நான் அதிகமாய் பேசணும்னு சொன்னா ஆண்டுடைய வார்த்தையை குறித்து தான் பேச வேண்டும். உபவாசம் பண்றோம், வாரத்துல ஒரு நாள், 10 நாளுக்கு ஒரு டைம், மாசத்துக்கு ஒரு டைம் உபவாசம் பண்றோம். நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா யாரை குறித்து பேசாம இருக்க போறேன், புறம் கூறாமல் இருக்க போறேன், மற்றவங்க குறித்து நான் பேசாமல் இருப்பேன் என்று நீங்கள் நான் உபவாசிக்க வேண்டும். மூன்றாவது நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், learn to shut up. வாயை மூடு. வாயை விரிவாய் திறக்கிறபடினால ஒரு லாபமும் இல்லை. உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்குகிற தேவாட்டுக்குட்டி, அவர் மேல எவ்வளவோ நிந்தனைகள், அவர் மேல எவ்வளவோ அலிகேஷன் கொண்டு வந்தாங்க. அவர் சொன்னாரு, அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் அடிப்படை இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி போல மௌனமா இருந்தார், ஒன்றுமே பேசல. சிறுவரை தொங்கிட்டு இருக்கும் போது கூட அவர் ஒன்றுமே பேசலையா. ஏன் இப்படி செய்யற? நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுற. ஏதாச்சும் ஒருத்தர் யாரும் பண்ணிட்டாங்கன்னா அதை கொஞ்சம் சகிக்க முடியல, உடனே சாபிச்சிருந்தோம், ஏதாவது பண்ணிருந்தோம். சிலுவையில் இயேசுவானவர் ஒன்றுமே பேசாதிருந்தார். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்கள். என் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் அதிகமா பேசுறபடினால நான் வீழ்ச்சியை காணுகிறேன். Learn to talk less and work more. குறைவாய் பேசி அதிகமாய் செயல்படுகிற கிறிஸ்தவர்கள் நம்முடைய திருச்சபைக்கு வேணும். ஊழியர்கள் திட்ட வச்சிருக்கீங்களா? நான் கிட்ட போய் சொன்னா அதுக்கு கரெக்டா விரோதமாக வந்து செயல்படுவாங்க. வெளியே சொல்ல அவசியம் கிடையாது. சில ரகசியங்களை நீங்கள் ஆண்டரோடு மாத்திரம் தான் சொல்ல வேண்டும். We have learned to keep secret. சில ரகசியங்களை ஆண்டரோடு நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான்காவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் நான் செய்ய வேண்டியது, ஸ்டாண்ட் அப். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம். எப்ப கார்டு கொடுக்குறது? ஸ்டாண்ட் அப். என்ன நேரிட்டாலும் நம்ம நிற்கிறது. என்ன நேரிட்டாலும், கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நானும் நிற்க வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். விழுந்து போய்விடக் கூடாது, நாம் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேத காலத்தில் பார்க்கிற எல்லா பரிசுத்தவான்களும் அவங்க வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் நின்று கொண்டே இருந்தார்கள். காக்கும் காரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் காரங்கள் உண்டனக்கு திருவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்